வெள்ள மீட்பு பணிகளில் ஒருங்கிணைப்பு இல்லை என்று ஆளுநர் கூறியதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, மீட்பு பணிகளில் மத்திய அரசின் பல்வேறு அமைப்புகளுடன் மாநில அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக விளக்கம் அளித்துள்ளார். நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மாநில அதிகாரிகள் வானிலை மையத்துடன் தொடர்பில் இருந்தனர் என்றும், மழை தொடர்பாக மீனவர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறினார். 1.14 கோடி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது என்றும், மீட்பு பணிகளில் ராணுவம், கப்பல் படை, கடலோர காவல் படையுடன் இணைந்து செயல்பட்டதாக கூறினார். ஹெலிகாப்டர் மூலம் மக்களுக்கு உணவு பொட்டலங்கள், குடிநீர் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்க மத்திய அரசு அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். வெள்ள மீட்பு பணிகளில் துவக்கத்தில் இருந்தே மத்திய அரசின் பல்வேறு அமைப்புகளுடன் மாநில அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். யாரோடெல்லாம் நாம் பணியாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அத்தனை துறைகளுடனும் முதல் நாளிலிருந்து நம்முடைய மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் அதேபோல நம்முடைய பேரிடர் மேலாண்மை துறையும் ஒருங்கிணைந்து சிறப்பான முறையிலே நாம் அந்த பணியினை இந்த நொடி வரை நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் அவ்வாறு அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. அந்த செய்தியில் சாரமும் இல்லை, சத்தும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன்.